அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இடியப்பம் இடியாப்பம் இடியாப்பம் இடியப்பம் இடியப்பம்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். இந்த இடியாப்பம் என்ன பண்ணியிருக்கோம்னா தேங்காய் பூ திரிய வச்சுருக்கோம். தேங்காய் திரிட்டு பாசி பருப்பு முட்டை பதமானு சொல்லுவோம். அந்த மாதிரி அவிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இடியப்பம் சிலர் குக்கர் இதில் வச்சு இடியப்பம் பண்ணுவாங்க. சிலர் இட்லி சட்டியில் வச்சு, நாங்கள் இட்லி சட்டியில் வச்சு தான் இடியப்பம் எடுத்துருக்கோம். அதை எடுத்துட்டு அது லைட்டாக அது மேலே தண்ணியை தெளித்து விட்டு அதை உதுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படியே மொத்தமாக தானே வரும், அப்படியே லாட் மாதிரி வரும். அதை உதுத்து எடுத்துட்டு இந்த தேங்காய் பூ, அதுக்கப்புறம் இந்த இது பாசி பருப்பு, அதுக்கப்புறம் என்னென்னா ஜீனி இருக்குல்ல, அவங்களுக்கு தேவையான அளவு அதில் அந்த ஜீனி போட்டு கிளறிட்டிங்க அப்படின்னா இது பொட்டு மாதிரி இருக்காது. ஏன்னா ஜீனிக்கு இலகுற தன்மை இருக்கும். அந்த கொஞ்சம் ஹீட் படுறதுனால அது ஜீனி இலகிடும். அவங்களுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு நல்லா நான் கொஞ்சம் பொட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சதன்னு வேணும் அப்படின்னா இந்த தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காயை கொஞ்சம் அதில் சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சுடு தண்ணியில் லைட்டாக அந்த தேங்காய் போட்டு அதில் பால் மாதிரி வந்துடும். அதை போட்டு இது பண்ணி எடுத்திங்கன்னா பால் மாதிரி வந்துடும். அப்போ அதையும் போட்டு நீங்கள் அதுக்குள்ளே ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். அப்படியும் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது இனிப்பு வேணாம் அப்படின்னா தாளிச்ச இடியப்பம் அப்படின்னு சொல்லுவோம். தாளிச்ச இடியப்பம் அப்படின்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்குனது, அதுக்கப்புறம் தயிர் இருக்கிறவங்க அதை மோராக கலக்கிக்கோங்க. இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிய விட்டு வெங்காயத்தையும் வதக்கிட்டு அந்த இது இருக்குல்ல வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டு நல்லா அது நல்லா வறுபட்ட பிறகு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த தயிர் இருக்கிறதுனால அந்த தயிரையும் அதில் தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு உங்களோட இடியப்பத்தில் உளுத்து வச்சுருக்க இடியப்பத்தில் ஊற்றி கிளறி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரெண்டுமே எனக்கு வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக ஊற்றிக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கத்திரிக்காய் கோஸ்மல்லி, அப்படி இல்லைன்னா நம்ம இட்லிக்கு வைக்கிறோம்ல சாம்பார், அந்த சாம்பார், அது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி இது இனிப்போ அல்லது இந்த மாதிரி இது தாளித்த இடியப்பமாகவும் இருக்கக்கூடாது. வெறும் இடியப்பத்தை அவிச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் கத்திரிக்காய் கோஸோ இல்லை இது சாம்பாரோ வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்கள். இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாம்பாருங்கிற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இட்லிக்கு செய்கிறீங்கள்ல அதே சாம்பார் தான். கோஸ்மல்லி கத்திரிக்காய் கோஸ்மல்லி நிறைய வீட்டில் செஞ்சுருப்பாங்க. அப்படி கத்திரிக்காய் கோஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். நான் அதையும் இதிலே சொல்லிடுறேங்க. நல்லா பெரிய சைஸ் கத்திரிக்காயாக இருந்தால் வீட்டில் முறுக்கு சுடுற கம்பி வச்சுருப்போம் தெரியுமா, அதனால் நீள கம்பியாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய கம்பி எடுத்துகிட்டு அதில் அந்த கத்திரிக்காயை குத்தி நல்லா சொருகிடுங்க. சொருகிட்டு ஒரு 2 கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஓகே, அப்போ பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருந்தால் 2 போதும். சின்ன சைஸ் கத்திரிக்காய் இருந்தால் ஒரு 3 கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய். அதை எடுத்து நல்லா நீங்கள் அடுப்பில் வாட்டுங்க. அந்த கத்திரிக்காய் வாட்டி அதோட நிறம் நல்லா ஃபுல்லாக மாறிடும். மாறிட்டு அது அப்படியே அந்த தோல் பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி சுருங்கலாக வந்துடும். அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை மெதுவாக கொஞ்சம் கம்பி எடுத்து தனியாக வச்சுட்டு ஹீட்டு மாறினதுக்கு பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், கையில் சுட்டுக்கிறாதீங்க. எடுத்து தனியாக வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் எடுத்து அதோட தோலை உரித்து எடுத்துடுங்க. உரித்து எடுத்துட்டு லைட்டாக இப்படி கத்திரிக்காயை இப்படி லைட்டாக இப்படி அமுக்குனீங்க அப்படின்னா அது அப்படியே மகுந்த மாதிரி வந்துடும். அப்புறம் எதுக்காக அப்படி அமுக்க சொல்கிறேன்னா உள்ளே புழு பூச்சி இருக்கும் இல்லையா, இப்போ கத்திரிக்காயிலலாம் புழு இருக்கும்ல, அந்த மாதிரி புழு இருக்கான்னு பார்க்குறதுக்காக அந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நல்லா அப்படி மகுற மாதிரி அமுக்கிட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூச்சி இல்லை அப்படின்னா அது நல்லா நொறுங்க நல்லா கூழ் மாதிரி பிசைஞ்சிருங்க. உங்களுக்கு பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் மத்து போட்டு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு ஒரு
வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு சின்ன கிழங்கா இருந்தால் 2 கிழங்கு. எதுக்கு அப்படின்னா இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதையும் பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா திக்னஸ் கொடுக்குங்க. அதையும் நல்லா மசிச்ச மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு இதை உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே நறுக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரொம்ப போட்டுறாதீங்க. ஒரு தக்காளி, ஏன்னா புளி ஊற்றுற மாதிரி வரும், அதனால் ஒரு தக்காளி ஓகே. அது மேலே போட்டுறாதீங்க. அப்புறம் எப்பவும் போல தாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு இது வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரமிளகாயை நீங்கள் சுட்டுட்டு நீங்கள் அந்த கோஸ் மண்டியில் போடலாம். இல்லை சுட வேணாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலேயே அந்த வரமிளகாயை கிண்டி போட்டு நல்லா வந்து அதோட நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் அதில் போட்டு நிறத்தை வறுத்து வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்கள்ல அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் அதையும் எடுத்து கொஞ்சம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு அதையும் அதில் ஊற்றி அந்த பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதையும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த எண்ணெயிலே 2 கிளறிட்டுருங்க. கிளறி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நீங்கள் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு, ரொம்ப புளி ஊற்றிடாதீங்க. ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், அதனால் கத்திரிக்காய் கோஸுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சொலை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு சொலையில் நீங்கள் பாதி கூட போடலாம். அது பாதி அளவு நல்லா புளியை கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கடைசியாக இறக்கிடுங்க. புளி தண்ணி வந்து முதல்ல ஊற்றிடாதீங்க. இறக்க போகிற நேரத்தில் வந்து நல்லா கொதித்து வரும்ல, அதுக்கு முன்னால் புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. அப்போ தான் அந்த புளிப்பு ஸ்மெல்லு வந்து போகும். ஓகே, இந்த மாதிரி கத்திரிக்காய் கோஸ் செஞ்சு பாருங்கள். இதை நான் இன்னொரு வீடியோவாக போடலான்னு பார்த்தேன், இதிலே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டேன். ஓகேங்க, செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வளமோடு சாப்பிடுங்க, வளமோடு வாழ்வோம். பாய்.